ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நான் பேச போற விஷயம் சூரியை முடித்து விட்ட சிவகார்த்திகேயன். இது மட்டும் இல்லங்க, தனுஷுக்கு செய்த பச்சை துரோகம் மற்றும் எஸ்கேவின் பொறாமை குணம் இதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு தெளிவா விவாதிக்க போறோம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பரவலா நம்ம யூடியூப்ல இதை பத்தி தான் பேச்சு போயிட்டு இருக்கு. இதுக்கு பின்னணியில என்ன நடந்திருக்கும் அப்படின்றத பத்தி கற்பனை வடிவில் மட்டும் இல்ல, கொஞ்சம் யதார்த்தமான வடிவில் கூட நம்ம இன்னைக்கு பேசுவோமா. அதாவது தமிழ் சினிமால ஒரு பழகம் இருக்கு நண்பர்களே. ஒருத்தன் முன்னேறான்னு வைங்களேன், அவனை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேரா 1,00,000 பேர் பொறாமப்படுவானுங்க. அட என்னடா இவன்லாம் எப்படி இருந்தான் தெரியுமா, இவன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ்ல வரான், BMW வரான், அவுடியில வரான், பங்களா கட்டுறான் அப்படின்ற மாதிரி பொறாம குணம் பிடிச்சவங்க தான் சினிமால அதிகம்ன்றதோட நம்ம உலகத்திலேயே அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால எவன் கண்டியும் படாம ஜாலியா இருந்துட்டு போறதுதான் புத்திசாலித்தனம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா கொட்டுக்காளி அப்படின்னு ஒரு படம் வந்ததுங்க. இந்த படம் வரதுக்கு முன்னாடி பெர்லின் பிலிம் ஃபெஸ்டிவல்ல போய் ஏகப்பட்ட விருதுகள் இந்த படம் வாங்கிடுச்சு அப்படின்னும் போது எனக்கே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது இந்த படத்து மேல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல சூரிய அவர்கள் நடிப்பையும் தாண்டி இந்த படத்தின் இயக்குனர் PS வினோத்ராஜ், ஏன்னா இவர் ஏற்கனவே இயக்கிய கூழாங்கல் அப்படின்ற ஒரு படத்தை பார்த்திருக்கேன். அந்த படத்தை பார்க்கும் போது அது படமா எனக்கு தெரியலங்க, உண்மையாவே அந்த மதுரை மேலூர்ல நான் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா அந்த படத்துல பாத்தீங்கன்னா காஸ்ட் ப்ரொடக்ஷன் பெருசா ஒண்ணுமே கிடையாது. கேமரா கூட பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கேமரால தான் எடுத்தேன். ஆனா உச்சி வெயில்ல எடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த படத்துல நடிச்சவங்க யாருமே நடிகர் கிடையாது, அவங்க எல்லாம் அந்த கேரக்டர்ல வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். என்னதான் ஒரு சிம்பிளான படமாக இருந்தாலும் கூழாங்கல்ல பத்தி சொல்றேன், கொட்டுக்கலியை பத்தி சொல்லல. இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி ரொம்ப கனெக்டடா இருந்தது இந்த படம். ஏன்னா அவ்வளவு நல்லா இருக்கும். ஏன்னா யாருமே பெரிய நடிகர்கள் இல்ல, ஒரே ஒருத்தர் மட்டும்தான் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் கேரக்டர் வேஷம் போடுறவங்க, அவங்க மட்டும் தான் நடிச்சிருந்தாங்க. அதுவும் நம்ம சினிமா துறையில இருக்கிறனால அவங்கள நம்மளுக்கு தெரியும், இல்லனா பொதுமக்கள் யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு அந்த படத்தை ரொம்ப அழகா எடுத்து வச்சிருந்தாரு. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது கூட ரவுடி பிக்சர்ஸ் நயன்தாரா தான். சோ இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் கொட்டுக்காலின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. இந்த படம் பிலிம் ஃபெஸ்டிவல்ல ஏகப்பட்ட விருதுகளை வாங்கியிருக்கு. சூரி வேற நடிச்சிருக்காருப்பா. சூரி வந்து யதார்த்தமா கருடன்ல சூப்பரா கலக்கியிருந்தாரு. என்னதான் இந்த படத்துல வைலன்ஸ் கண்டென்ட் இருந்தாலும் கருடன் படத்துல இவரோட நடிப்பு, சூரியோட நடிப்பு ரொம்ப யதார்த்தமா ரொம்ப நல்லா இருந்தது இல்லைங்களா. அதனால இதுல கலக்குவார்னு நம்பி போய் திரையரங்கில் உட்கார்ந்தோன்னு தான் தெரியுது வசமா வந்து சிக்கிக்கிட்டோம்டா ஒரு படத்துல அப்படின்ற மாதிரி. இதன் காரணமாக தான் இந்த படத்தை பத்தி நான் விமர்சனம் கூட பண்ணல. அதுக்கு பதிலா இதுக்கு பின்னணியில என்ன நடந்திருக்கும் அப்படின்றத பத்தி தெல்ல தெளிவா இந்த வீடியோல நம்ம விவாதிப்போம் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க. எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தெரியலனா நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனலோட மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணலாம். அட ஏன்பா உன் சேனல் மெம்பர்ஷிப்ல நான் ஜாயின் பண்ணோம், உன் சேனலை பாக்குறதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. என்கிட்ட ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்கு நண்பர்களே. இந்த கண்டென்ட் எல்லாமே பொது வெளியில நான் போட முடியாது, ஏன்னா அது எல்லாரும் வந்து வரவேற்கும் கண்டென்ட்டா இருக்குமா அப்படின்ற மாதிரியும் தெரியாது. ஆனா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ற அத்தனை மெம்பர்ஸுக்காகவும் எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்டா நான் இனிமேல் வருங்காலங்களில் போட போகிறேன். இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சினிமால நான் ஜெயிக்கணுங்க, சினிமாவை பத்தி அக்கு வேற ஆணி வேற எனக்கு தெரியணும், எங்கெங்க காஸ்டிங் நடக்குது, எங்கெங்கெல்லாம் போய் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி எப்படியெல்லாம் சினிமாக்குள்ள போலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம சினிமாக்குள்ள நடக்கிற இன்னும் மோசமான காசிப்ஸ் இதெல்லாம் பப்ளிக்கா பேசினா நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். வெறும் மெம்பர்ஸ் நம்ம நண்பர் குழுல இருக்கிறவங்க கிட்ட மட்டும் நம்ம காசிப் பேசிட்டு போவோமே அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தா கூட நீங்க மறக்காம நம்ம மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க. இதையும் தாண்டி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறவங்களும் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான மெம்பர்ஷிப் தான். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த கிளிக் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி உள்ள ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிக்கிறேன் நண்பர்களே. இப்போ வாங்க நேரம் கடத்தாம வீடியோல போய் இது என்ன மேட்டர் அப்படின்றது விவாதிப்போம். அதாவது பொதுவா தமிழ் சினிமாவை எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், ஆரம்பத்துல இருந்து கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்களோட காலத்துல இருந்து இன்னைக்கு இருக்கிற ஹீரோக்கள் வரைக்கும் இவங்க பெரிய லெவல்ல வளர்றதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க பெரிய லெவல்ல வளர்ந்ததுக்கு அப்புறம் இவங்க செய்யற முதல் வேலை என்ன தெரியுங்களா, இவங்களுக்கு காம்படிஷனே இல்லாம பாத்துப்பாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்கள் காம்படிஷனா இருந்தாலும் எம்ஜிஆர் அவர்கள் அதை பெருசா பொருட்படுத்தல. ஏன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களோட ஸ்டைல் வேற, சிவாஜி கணேசன் அவர்களோட ஸ்டைல் வேற. ஆனா எம்ஜிஆர் அவர்களோட ஸ்டைல காப்பி பண்ணிட்டு ஒருத்தன் வரான் அப்படின்னு நினைக்கும் போது எம்ஜிஆர் அவர்கள் அதை விடமாட்டாரு. உதாரணத்துக்கு ஜெய்சங்கர் அவர்களை பத்தி சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் ஜெய்சங்கர் அவர்கள் ரொம்பவே படிச்சுட்டு ரொம்ப மேம்போக்கா ஸ்டைலா உள்ள வந்த ஒருத்தர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர் வந்த புதுசுல எல்லார்கிட்டையும், அதாவது பாத்தீங்கன்னா அந்த செட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் கை கொடுத்து ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்டைலா பேசுவாராம். இது வந்து அந்த காலகட்டத்தில் இருக்கிற பல ஹீரோக்களுக்கு பிடிக்காம இருந்ததா. அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியா ஒரு ஆக்ஷன் ஜேம்ஸ் பாண்ட் ஹீரோ அப்படின்னு பேர் வாங்கினது ஜெய்சங்கர் அவர்கள் தான். இருந்தாலும் எம்ஜிஆர் அவர்கள் இந்த காம்படிஷனை ரொம்ப ரொம்ப சீரியஸா பார்த்துட்டு இருந்தாரு. இதையும் தாண்டி எம்ஜிஆரோட இடத்த முடியலனா கூட ஜெய்சங்கர் அவர்கள் அவருக்குன்னு ஒரு தனி இடத்த வந்து ஒரு பிக்ஸ் பண்ணிட்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதுக்கப்புறம் ரஜினி யாராக்கு வரலாம். ரஜினி அவர்களுக்கு காம்படிஷன்னா கமலஹாசன் அவர்களை தான் சொல்லணும். ஆனா உண்மையா ரஜினி அவர்கள் அவரோட இடத்த தக்க வச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. கொஞ்சம் மாறுதலா கமல் அவர்கள் அந்த வேலையை செஞ்சாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா ரஜினி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டாரா ஆகணும், பெரிய லெவல்ல போகணும் அப்படின்ற ஒரு பெரிய எய்ம்லாம் அவர் கிடையாதுங்க. அவர் அதிகப்படியா ஆசை வச்சதே நான் ஒரு நடிகர் ஆனதுக்கு அப்புறம் மாசம் ஒரு சம்பளம், எனக்குன்னு ஒரு ஸ்கூட்டர், தங்கறதுக்குன்னு ஒரு வீடு இருந்தா போதும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்புல தான் ஒரு சினிமாக்குள்ளே வந்தாரு. ஆனா கமல் அவர்களோட ஐடியாவே வேற. கமல் அவர்கள்
நான் நாட்டை ஆளணும் அப்படின்ற ஒரு பிளான் எல்லாம் அன்னைக்கே போட்டிருப்பாரு. அதனாலதான் பயங்கரமா உழைச்சி கமல் அவர்களுக்குன்னு தனி இடத்த பிடிச்சாரு. இருந்தாலும் இவர் கூடவே ரஜினி அவர்கள் ஆரம்பத்தில் ஒரு சில படங்கள் நடிச்சிட்டு வரனால இவர் மூலமா ரஜினி அவர்களுக்கு பாப்புலாரிட்டி, அவரோட ஸ்டைலுக்கு பாப்புலாரிட்டி தனியா வர ஆரம்பிச்சது. இதன் காரணமாக கூட கமல் அவர்கள் இன்னைக்கு யோசிச்சிருக்கலாம், இது எல்லாமே ஒரு கணிப்பு தான் நண்பர்களே, யோசிச்சிருக்கலாம் நம்ம கூடவே இவனை வளர்த்து விட்டு இவன் பெரிய ஆளாயிட்டானா நம்ம என்ன வருது அப்படின்ற ஒரு காரணத்தினால கூட கமல் அவர்கள் ரஜினி அவர்களை வருங்காலையில் கழட்டி விட்டு நீ தனியா படம் நடி, நான் தனியா நடிக்கிறேன், நம்ம 2 பேருக்கும் தனி ஃபேன் பேஸ் வரட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணிருப்பாரு. இருந்தாலும் ரஜினி அவர்களை கம்பீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கமல் அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சு அவருக்குன்னு ஒரு தனி பேர் வாங்கிட்டாரு. ஆனா ரஜினி அவர்கள் அசால்ட்டா சிகரெட்டை தூக்கி போட்டு பயங்கரமான ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணி விட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம தளபதி அவர்களோட ஜெனரேஷனுக்கு வரும் நண்பர்களே. அதாவது தளபதி அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் எத்தனை பேர் அழிச்சாரு அப்படின்ற மாதிரி தமிழ் சினிமால ஏகப்பட்ட ரூமர்ஸ், காசிப்ஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்கும். இது எதுவுமே கன்ஃபார்மா நடந்துதான் நம்ம விவாதிக்க முடியாது. ஆனா நம்ம செவி வழியா கேள்விப்பட்ட ஒரு சில விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரசிகர்களாகி நீங்களே இதெல்லாம் நடந்திருக்கலாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கும் காலகட்டத்தில் எஸ்ஏசி அவர்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு காம்படிஷனே இல்லாம பார்த்து பாராம். உதாரணத்துக்கு விஜய் அவர்கள் நடித்துக் கொண்டிருக்கும் படத்தோட சேர்த்து வேற யாராவது ஒரு ஹீரோட படங்கள்லாம் வந்ததுன்னா அந்த ஹீரோவை எப்படி காலி பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி சினிமாவாசிகள் சொல்லி கேள்விப்பட்டேன். உதாரணத்துக்கு அஜித் அவர்களே காலி பண்ணிடலாம். ஆனா அஜித் அவர்கள் அன்னைக்கு ரொம்ப ஸ்லோ ஃபேஸா நிதானமா அதுக்கப்புறம் தான் விஸ்வரூபம் எடுத்தாரு. அதனால அஜித் அவர்களை பெருசா கண்டுக்கல அந்த காலகட்டத்தில். இருந்தாலும் காம்படிஷன் ஒன்னு இருந்தா தாங்க சுவாரஸ்யமா இருக்கும். ஏன் ஹீரோ பெருசா, உன் ஹீரோ பெருசா அப்படின்னு அடிச்சுக்கிட்டா மட்டும்தான் ரசிகர்கள் கூட்டம் கூட்டமா தியேட்டருக்கு அந்த படத்தோட அந்த ஹீரோவை செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லீங்களா. இதுக்காக கூட அஜித்தை விட்டு வச்சிருக்கலாம். ஆனா அஜித்தையும் தாண்டி எத்தனை நடிகர்கள் விஜய் அவர்களுக்கு காம்படிஷன் அந்த காலகட்டத்தில் வந்தாங்க அப்படின்றது 80s 90s கிட்ஸுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி லிஸ்ட் நம்ம நீண்டுகிட்டே போவோம். ஆனா உதாரணத்துக்கு ஒரே ஒரு நடிகரை மட்டும் சொல்றேன். அதாவது நீரஜ் அப்படின்ற ஒரு நடிகர் அந்த காலகட்டத்தில் இருந்தாரு. கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு அரவிந்த் சுவாமி மாதிரி இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். இவரை முதல்ல தமிழ் சினிமாக்கு அறிமுகப்படுத்தினது தளபதி விஜய் அவர்களோட ப்ரொடக்ஷன் தான் சொன்னா எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அதாவது விவி ப்ரொடக்ஷன், விஜய் அவர்களோட பேர்ல ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு அந்த ப்ரொடக்ஷன் வழியாக நம்ம யாரு எஸ்ஏசி அவர்களோட ஸ்கிரீன் பிளேல ஷோபா அவர்களோட டைரக்ஷன்ல உருவாக்கப்பட்ட படம் தான் நண்பர்கள் அப்படின்ற ஒரு படம். அந்த படத்துல தான் ஹீரோவா நடிச்சவர் நம்ம நீரஜ் அவர்கள் மற்றும் அவருக்கு ஜோடியா நடிச்சவங்க மம்தா குல்கர்னி அப்படின்றவங்க. பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருப்பாருங்க. அவரு ஹாலிவுட் ஆக்டர் மாதிரி இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலகட்டத்தில் இந்த நண்பர்கள் படம் ரிலீஸ் ஆன புதுசுல ஏகப்பட்ட பேர் இவருக்கு ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க. தமிழ் சினிமால யாரா இவன் அரவிந்த் சுவாமியே அப்ப வரல, ஆனா கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி மம்தா குல்கர்னிக்கு கோயில் கட்டின காலம்லாம் இருக்குது அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம். வசூல் ரீதியாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி. சோ இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 1992 93 அப்பதான் நாளைய தீர்ப்பு அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக தளபதி விஜய் அவர்களை அறிமுகப்படுத்துறாரு எஸ்ஏசி அவர்கள். சோ இப்போ இவர் வந்த உடனே இவர் மேல எதிர்பார்ப்பு பெருசா இல்ல. ஏன்னா என்ன, அப்பதான் நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம் இல்லீங்களா, நிறைய வீடியோல விஜய் அவர்களை கலாச்ச காலம் உண்டு. பாக்ஸ் ஆபீஸ்லயும் படு ஃபெயிலியர் ஆயிடுச்சு படம். நாளைய தீர்ப்பு ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. விஜய் அவர்களையும் போட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அந்த நேரத்துல நண்பர்கள் படத்துல நடிச்ச நீரஜ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் கிரியேட் ஆச்சு. சோ அப்ப என்ன பிளான் பண்ணாங்க, அதாவது இப்போ கொட்டுக்காளி விஷயத்துல நடந்த ஒரு உதாரணமான விஷயமா கூட இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். கண்டிப்பா இருக்கும்னு சொல்லல. சோ இதே எஸ்ஏசி அவர்கள் அடுத்ததா மறுபடியும் விஜய் அவர்களோட ஓன் ப்ரொடக்ஷன்ல நீரஜ் வச்சு 2வது ஒரு படத்தை தயாரிக்கிறாங்க. அதே ஷோபா அவர்கள் தான் இந்த படத்துக்கு கதை மற்றும் இயக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த படத்தின் பெயர் இன்னிசை மழை அப்படின்ற ஒரு படம் தான். இந்த படத்தோட ஸ்டோரி மற்றும் லொகேஷன் என்னதான் நல்லா இருந்தாலும் இந்த படம் படு ஒஸ்டான படம் அப்படின்ற ஒரு பேர் வாங்கி நீரஜ் அவர்கள் தமிழ் சினிமா விட்டு டாடா பை பை சொல்ற அளவுக்கு இந்த படத்தை படுதோல்வி ஆக்கி விட்டாங்க. கிட்டத்தட்ட 1992 வருஷம் டிசம்பர் மாசம் தான் நாளைய தீர்ப்பு ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி அதே வருஷம் ஏப்ரல் மாசத்திலேயே இந்த இன்னிசை மழை படத்தின் மூலமாக நீரஜ் அவர்களோட கெரியரை தமிழ் சினிமால முடிச்சு விட்டாச்சு. முடிச்சு விட்டதுக்கு அப்புறம் நம்ம விஜய் மட்டும் தான் இவருக்கு காம்படிஷன் யாரு. அதுக்கப்புறம் ரிஸ்க் எடுத்து 2-3 படங்கள் விஜய் அவர்கள் வச்சு தயாரிச்சு அதுக்கப்புறம் எஸ்ஏசி அவர்கள் இயக்கி 2 வீடெல்லாம் வித்து அதெல்லாம் ஒரு பெரிய கதை. அதை பத்தி தனியா வீடியோ போடணும். இன்னி வரைக்கும் விஜய் அவர்களுக்கு காம்படிஷனே இல்லாம பார்த்துட்டு இருக்காரு எஸ்ஏசி அவர்கள். இன்னைக்கெல்லாம் பாக்குறது கிடையாது. இன்னைக்கெல்லாம் புஷி ஆனந்த் தான் பார்த்துக்கிறாரு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன். சோ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோ நம்மளுக்கு காம்படிஷனா வரான் அப்படின்னு சொல்லி அவனை அழிக்கணும் அப்படின்றது புதுசான விஷயமே கிடையாது. தமிழ் சினிமாவுல நீங்களே நாளைக்கு ஒரு ஹீரோ ஆயிட்டா ஐயோயோ இவன் நம்மளுக்கு காம்படிஷனா வந்துட்டானோ, நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் அவன் பக்கம் கன்வெர்ட் ஆயிடுவாங்களோன்னு ஒரு சின்ன பிதிரல் இருக்கும். அதை நம்ம நேர்மையா நம்ம திறமையின் மூலமாக நம்ம கொண்டு போறது அப்படின்றது வேற, நம்மளோட டைம் மற்றும் கடவுள் அருளால நம்ம கொண்டு போறதுன்னு வேற. இது எல்லாத்தையும் தாண்டி செய்வனை கூட செய்வானுங்க சில பேர். அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய ஹீரோக்கள் செய்வனையில இருந்து தப்பின்னு சொல்லி தாயத்தான் மாட்டி இடுப்புல கட்டிருப்பானுங்க. ஒரு ஒல்லி நடிகர் கூட நான் பாத்துருக்கிறேன். அவரு கூட பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தாயத்தை இடுப்புல கட்டிருப்பாரு. ஏன் நம்ம யோகி பாபு கையை பாத்துக்கிட்டீங்களா, எத்தனை கயிறு கையில இருக்கும் பாத்தீங்களா. இதுக்காக நான் மூட நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை அப்படின்ற டாபிக் உள்ளலாம் போக விரும்பல. அதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவ்லி நம்ம மெம்பர்ஸுக்காக நான் ஒரு நாள் பேசுறேன். மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்றவங்களுக்காக. இதெல்லாம் பொது வெளியில பேச முடியாது. சோ இந்த மாதிரி சினிமா போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு கொட்டுக்காலின்னு ஒரு படத்தை எடுத்து கருடன் படத்தின் மூலமாக எனக்கே காம்படிஷன் ஆவனா, எனக்கெல்லாம் காமெடினா நடிச்சோண்டா நீ எனக்கு காம்படிஷன் ஆவியா அப்படின்ற ஒரு எண்ணத்துல கூட சிவகார்த்திகேயன் அவர்கள் சொந்த காசில் சூனியம் வைத்திருக்கலாம்.
சூரிய அவர்களுக்கு. இந்த டவுட் எனக்கு எதுக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரிய அவர்கள் ஆரம்பத்துல சிவகார்த்திகேயனாலதான் ஒரு மிகப்பெரிய காமெடியன் அப்படின்ற மாதிரி பேர் வாங்கினார். அதுக்கு முன்னாடி கூட ஒரு சில படங்கள்ல ஒரு 10-11 ஒரு காமெடியனா நடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா வருத்தப்படாத வாலிபர் சங்க படத்தின் மூலமாகத்தான் சூர்யாரு சூரிக்கு சைமா அவார்ட்லாம் கிடைச்சதுங்க. முதல்ல நாமினேட் ஆனவர் வின் பண்ணாரு சைமா அவார்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு ஒரு பேர் கிடைச்சு, அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் கூட காம்பினேஷன் போட்டு பல படங்கள் நடிச்சதுக்கு அப்புறமா வெற்றிமாறனுக்கு ஒரு ஆசை, இந்த பையன் நல்ல திறமையாகிறான், மாடு மாதிரி உழைக்கிறான், கொஞ்சம் கூட அவனுக்கு ஆணவம் ஒண்ணுமே கிடையாது, கொஞ்சம் கிரிமினல் புத்தி மட்டும் இருக்கு, இவனை ஹீரோவாக்கி பாப்போமே அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணி தான் விடுதலை படத்துல சூரிய அவர்களை களமிறக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அதை பார்த்த உடனே கண்டிப்பா சிவகார்த்திகேயனுக்கு கொஞ்சம் பயம் வந்துருக்கும். ஏன்னா சிவகார்த்திகேயனோட காம்படிஷனா நம்ம சொல்றது யாரு, விஜய் சேதுபதி தான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா விஜய் சேதுபதி அவர்களுக்கு எந்த படத்தை எந்த கதையை நம்ம சூஸ் பண்றதுன்னு தெரியாம ஆல் அட்ரஸ் இல்லாம மார்க்கெட்டே டவுன், கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் தான் சம்பளம் கொடுக்குறாங்களாம் அவருக்கு. அதுக்கு மேல ஒரு படத்தை நம்பி எந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் வாங்க மாட்டாங்க. ஆனா சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஸ்டாண்டர்டா ஒரு மார்க்கெட் வந்துருச்சு. காரணம் என்னன்னா, அவர் ஒரு ஜானரை பிடிச்சாருன்னா அதே ஜானர்ல டிராவல் பண்ணுகிறாரு. ஆனா இந்த பக்கம் விஜய் சேதுபதி அவர்கிட்ட அந்த ஒரு பெரிய தெளிவு கிடையாது. நான் எப்படி வேணாலும் நடிப்பேன், எல்லா படத்துலயும் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி நடிச்சுதான் இன்னைக்கு அவருக்கு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபேன் பேஸே கிடையாது. ஆனா இவரை தூக்கி சாப்பிடுற அளவுக்கு நம்ம சூரிய அவர்கள் தொடர்ந்து விடுதலைக்கு அடுத்ததா கருடன் ஒரு படம் நடிச்சாரு பாத்தீங்களா. அந்த படத்தை பார்க்கும்போதே எல்லாருமே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு மாஸ் ஹீரோ இமேஜ் கருடன் மூலமா சூரிக்கு வந்துருச்சு. ஏன்னா அவரோட ஃபேன் பேஸும் அந்த தியேட்டர் ரெஸ்பான்ஸும் பார்க்கும்போது எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோ இதுக்கு அப்புறம் சூரிய அவர்கள் ஒரு வெயிட்டான படத்துல கமிட் ஆனார்னு வைங்க, இதுக்கப்புறம் அவரோட மார்க்கெட் எங்கேயோ போயிடும். ஏன்னா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஒருத்தன் 3 படம் வெற்றி கொடுத்துட்டான்னு வைங்களேன், அவனோட இடத்த யாராலையும் அசைக்கவே முடியாது. அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ இமேஜுக்கு வந்துருவான். சோ முதல் படம் விடுதலையும் வெற்றி, 2வது படம் என்னது கருடனும் வெற்றி, 3வது விடுதலை பார்ட் 2 வந்ததுனால வெற்றி அடைய போகுதுன்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. அதுக்கு முன்னாடி கொட்டுகாலின்னு ஒரு படத்தை கொடுத்து பாக்ஸ் ஆபீஸ் ஃபெயிலியர் ஆகி விட்டு இவனுக்கு கதை தேர்வே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஹீரோ மேல ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி விட்டோன்னு வைக்கலாம், அவனை வச்சு அடுத்ததா 4வதா ஒரு படம் எடுக்கிற ஒரு தயாரிப்பாளர் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா ஒரு ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவன் நடிப்பையும் தாண்டி கதை தேர்வுல ரொம்ப கோட்டை விட்டுறக்கூடாது. ஸோ சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் கதை தேர்வுல உஷாரா இருப்பாந்தாலு. ஏன்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே தன்னோட ஃபேன்ஸுக்கு என்ன வேணும் அப்படின்னு நினைச்ச கிட்டத்தட்ட ஒரு 10-20 படம் சிவகார்த்திகேயன் நடிச்சாரு. அதுக்கப்புறம் இப்பவும் பாத்தீங்கன்னா அப்படிதான் நடிச்சுன்னு வைங்களா. ஆனா அந்த தெளிவு சூரிய அவர்கள்கிட்ட இருக்கான்னு கேட்டா சூரிய அவர்கள்கிட்ட கிடையாது. ஃபர்ஸ்ட் படம் வெற்றிமாறனை நம்பி இறங்கி படத்தை நடிச்சாரு. சத்தியமா அந்த கதையெல்லாம் அவர் கேட்டிருப்பாருன்னு எனக்கு ஐடியாவே கிடையாது. கருடனும் பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் அவர்களோட ஸ்டோரி தான். அவரோட உதவி இயக்குனராக இருந்த RS குரை செந்தில்குமார் அவர் தான் இயக்குனர்னு வச்சுக்கோங்க. சோ எல்லாமே ஒரு சேஃபான கம்ஃபர்டான ஜோன்ல தான் சூரிய அவர்கள் நம்பி டிராவல் ஆகினுக்கிறாரு. சோ ஹீரோ 2வது படம் ஹிட் ஆயிடுச்சு, 3வது படம் நம்மளுக்கு கதை நாலேஜ் இருக்கணும், இல்ல கதை நாலேஜ் இருக்கிறவங்க கூட வச்சுக்கிட்டு செலக்ட் பண்ணி நடிக்கணும். 3வதாவும் இவர் கொட்டுக்காலியில கிளம்பிறங்குறது சிவகார்த்திகேயன் நண்பன்பா, என் ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவன் சொன்னா நான் இறங்கிடுவேன் அப்படின்னு நம்பி இறங்கினால தான் இன்னைக்கு ரோடுக்கு வந்துட்டாரு. ஐ மீன் அவரோட அபிஷியலி பினான்சியலி ஒரு ரோடுக்கு வரல. இந்த படத்தின் மூலமாக கொஞ்சம் படம் பார்த்த எல்லாருமே பாத்தீங்கன்னா விமர்சனம் ரொம்ப பேடா தான் வச்சாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் பிலிம் ஃபெஸ்டிவல்ல ஏகப்பட்ட படம் பார்க்குற ஆளு. அதனால இந்த மாதிரி ரொம்ப ஆத்தென்டிக்கான தத்ரூபமான படம்லாம் நான் ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன். ஆனா சூரிய அவர்கள் கிட்ட எதிர்பார்த்த எந்த ஒரு விஷயமும் இந்த படத்துல இல்ல அப்படின்றதுதான் காமனான ஃபேன்ஸோட ஒரு பெரிய ஆதங்கமே. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சிவகார்த்திகேயன் அவர்கள் உண்மையாவே பிளான் போட்டு கூட சூரிய காலி பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா கண்டிப்பா படம் பார்த்துட்டு வெளில வந்த அத்தனை பேரும் வச்சிருப்பாங்க, சொந்தமா காசை செலவு பண்ணி SK ப்ரொடக்ஷன்ல இவனை நடிகை வச்சு இவரை காலி பண்ணதுதான் நம்ம அடுத்தது இன்னும் கொஞ்சம் காம்படிஷன் இல்லாம அடுத்து ஒரு 10 வருஷம் நம்ம ரன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருப்பாரு. என்னமோ நடந்தாலும் நடந்திருக்கலாம். இது என்னோட சொந்த கருத்து தான் நண்பர்களே. இது யாரோட தூண்டுதலின் பேரிலையும் நான் பேசல. அதுக்கப்புறம் இது உண்மையா இருக்கும்னு கூட நான் சொல்லல, நடந்தாலும் நடந்துடலாம். ஏன்னா ஏற்கனவே சூரிய அவர்கள் சிவகார்த்திகேயன் கூட நெருக்கமா இருந்த ஒரு காமெடியனுக்கு ஆப்பு வச்சுதான் சிவகார்த்திகேயன் கூட ஒரு ஜாயின் பண்ணாரு. அதெல்லாம் ஒரு தனிப்பட்ட கதைங்க, அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். சோ அந்த காமெடியனை என்கிட்ட ஒரு நாள் ஆதங்கத்துல சொன்னாரு, இப்படி பண்ணிட்டான்பா, இல்லைன்னா நான் இந்நேரத்துல எங்க இருந்துருமோ தெரியுமா அப்படின்ற மாதிரி சொன்னாரு. உண்மைதான். சொன்னா அவர் ஆதங்கத்துல சொல்லும் போது அது பொய்யா இருக்குமோ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு தனிப்பட்ட கதை. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோல பேசுவோம். அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட். அதெல்லாம் நம்ம நண்பர்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சில வட்டத்துல இருக்கும்போது நம்ம பேசுவோம் அந்த காசிப்ஸ் எல்லாம். சோ இதான் நண்பர்களே நான் சொல்ல விரும்பினது. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன நீங்க சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. உண்மையா இருக்கலாம், உண்மையா இல்லாம கூட இருக்கலாம், இல்ல நீ கலப்பி விடுறியா அப்படின்னு கூட சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. மற்றும் நம்ம சினிமா சீக்கிரத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த மாதிரி அடுத்தடுத்த சினிமா விஷயங்கள் நம்ம நேர்மையான சினிமா விஷயங்களை பத்தி பேசுவோம். இது சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.